நம்ம கதையோட ஹீரோ லூஜின் பெரிய கம்பெனி ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா மனுஷனுக்கு சாப்பாடுன்னா அம்புட்டு இஷ்டம். விதவிதமா தின்னு பாக்குறது தான் இவரோட ஒரே வேலை. ஆனா பல வருஷமா தேடியும் இவருக்கு பிடிச்ச சாப்பாடு எந்த ஹோட்டல்லையும் கிடைக்கல. ஆனா எந்த ஹோட்டல்ல சாப்பாடு பிடிச்சாலும் அந்த சமையல்காரரை உடனே தூக்கிட்டு வந்து தன்னோட ஹோட்டல்ல வச்சுப்பாரு. ஒரு நாள் ஒரு ஹோட்டல்ல லூஜின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட மேனேஜர் வந்து, சார் நீங்க சாப்பாடு திங்குற நேரத்துல நாம இந்த ஹோட்டலையே வாங்கிடலான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் லூக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. எனக்கு சாப்பாட்டை விட முக்கியம் எதுவும் கிடையாது. ஹோட்டல் வாங்குறது விற்கிறது எல்லாம் எனக்கு அப்புறம்தான். நீ முதல்ல கம்பெனியை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. லூ தன்னோட ஆபீஸ்க்கு போகும்போது பார்க்கிங் ஏரியாவில் ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு காரை ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு ஷாங், நம்ம கதையோட ஹீரோயின். இவ ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு யாரோ ஒருத்தரை பழிவாங்க அவனோட காரை ஸ்கிராச் பண்ண வந்திருக்கா. ஆனா அந்த பையனோட கார் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இவ தேர்ட் ஃப்ளோர்ல லூவோட காரை ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கா. லூ இதை பார்த்துட்டு, ஏமா இது என்னோட கார், நீ தப்பான காரை ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஷாங் பதறி போய், சாரி சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிராட்ச் மறைக்க இன்னும் கொஞ்சம் ஸ்கிராட்ச் பண்ணி ஒரு ஹார்ட் போடுறா. இதை பார்த்து லூவுக்கு இன்னும் கோபம் வருது. ஆனா எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஷாங் ஒரு பெரிய ஹோட்டல்ல ஷெஃபா வேலைக்கு போறா. ஆனா அவளோட சமையல் யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அவ எப்பவும் பழைய காலத்து சமையலை தான் செய்வா. ஷாங்க்கு அந்த ஹோட்டல் மேனேஜரை ரொம்ப பிடிக்கும். அந்த மேனேஜரும் அவளை விரும்புற மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கான். ஒரு நாள் ஷாங் அவன்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசும்போது அவன், எனக்கு உன்ன மாதிரி ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்காது, எனக்கு குண்டா ஆரோக்கியமா இருக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும், சாரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு ஷாங் மனசு உடைஞ்சு போகிறா. அதே நேரத்துல லூ அந்த ஹோட்டலுக்குள்ள வராரு. ஹோட்டல்ல ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் லூஜின் பத்தி தெரியும். அவரு பெரிய கம்பெனி ஓனர். இந்த ஹோட்டலையும் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு எல்லாரும் அவரை வர வைக்கிறாங்க. லூ ஹோட்டல்ல சுத்தி பாக்குறாரு. அப்புறம் ஹோட்டல் ஹெட் ஷெஃப் தன்னோட ஸ்பெஷல் டிஷ்ஷை கொண்டு வராரு. ஆனா லூக்கு அது பிடிக்கல. அப்புறம் பல ஷெஃப்புங்க பல டிஷ் கொண்டு வராங்க. ஆனா எதுவுமே லூக்கு பிடிக்கல. கடைசியா மேனேஜர் ஷாங் கிட்ட போய், நீ ஏதாவது டிஷ் செய்வியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹெட் ஷெஃப், அவளுக்கு சாலட் கூட செய்ய தெரியாது, அவ எப்படி டிஷ் செய்வா அப்படின்னு நக்கலா பேசுறாரு. ஆனா ஷாங் அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் மோந்து பார்த்துட்டு புது டிஷ் செய்ய ஆரம்பிக்கிறா. அவளுக்கு தெரியாது அவ யாருக்காக சமையல் செய்யறான்னு. லூ ஷாங் செஞ்ச டிஷ்ஷை சாப்பிட்டு உடனே மிரண்டு போறாரு. ஏன்னா அந்த டிஷ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் ஒரு நல்ல ஷெஃப்ங்கிறதால அந்த டிஷ்ல ஷாங் செய்திருக்க ஒவ்வொரு பொருளையும் சுவையும் அவரால் உணர முடியுது. ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாரும், ஹெட் ஷெஃப், மேனேஜர் எல்லாரும் ஷாங் செஞ்ச டிஷ்ஷை பாராட்டுறாங்க. லூ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட, இன்னைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்ஸையும் கேன்சல் பண்ணிடு, நான் யாருக்காகவும் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் இங்கேயே தங்கி இந்த சாப்பாட்டை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஷாங் காதல் தோல்வியால ரொம்ப கவலையா இருக்கா. அதனால ரொம்ப குடிச்சிட்டு ஹோட்டல் பால்கனில மயங்கி வீழ்ந்துடுறா. லூ சத்தம் கேட்டு அங்க வராரு. ஏமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்றாரு. ஆனா ஷாங் குடிபோதையில லூ காலை பிடிச்சிட்டு, ஏண்டா என்ன வேணாம்னு சொன்னேன், நான் அழகா இல்லையா, நான் உன்னை அம்புட்டு லவ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி அழுகிறா. அப்புறம் அங்கேயே தூங்கிடுறா. லூ அவளுக்கு பாடம் புகட்ட நினைச்சு அவளை ஒரு சூட் கேஸ்ல வச்சு லிஃப்ட்ல விட்டுட்டு போயிடுறாரு. ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் ஷாங் சூட் கேஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு லூ அவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு நினைச்சு போலீஸை கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்து லூவை கைது பண்ணி ஜெயில போட்டுறாங்க. லூவோட ஃப்ரெண்டும் ஷாங்கோட ஃப்ரெண்டும் வந்து லூவை ஜாமீன்ல எடுக்கிறாங்க. ஷாங்கோட ஃப்ரெண்டு லூ கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அப்புறம் லூ அங்கிருந்து கிளம்பும் போது ஷாங் அவகிட்ட, சார் நீங்க ஒரு அழகான இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, அங்க ஏதாவது அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றா. உடனே லூஜினோட ஃப்ரெண்ட் கார்ல வராரு. லூஜின் தன்னோட ஷூவை தூக்கி எறிஞ்சிட்டு கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்து ஷாங்கும் அவளோட ஃப்ரெண்டும் சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் ஷாங் வேலை பார்க்குற ஹோட்டல்ல ஒரு பையன் தேனீக்கள் கூடு இருக்கிற இடத்துல போய் ஒரு போட்டோ வச்சிடுறான். தேனீக்கள் எல்லாம் கூட்டத்தை விட்டு வெளியே வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. எல்லாரும் ஓடுறாங்க. ஆனா தேனீக்கள் லூஜின்னை கடிச்சு அவரோட மூஞ்சியெல்லாம் வீங்க வச்சிடுது. ஷாங்
அங்க வந்து திரும்பவும் மன்னிப்பு கேக்குறா. லூஜின் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு அலாரம் வச்சு கொடு, இந்த அலாரம் ஷாங் என் பக்கத்துல வரும்போதெல்லாம் சத்தம் போடணும், அப்பதான் நான் உஷாராகி அங்கிருந்து ஓட முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா லூஜின்க்கு இன்னும் தெரியாது தனக்கு பிடிச்ச சாப்பாட்டை செய்யறது ஷாங் தான். அதே மாதிரி ஷாங்க்கும் தெரியாது தன்னோட சமையலை விரும்பி சாப்பிடுறது லூஜின் தான் அப்படின்னு. லூஜின் ஹோட்டல்ல தங்கி இருக்கும் போது பல விதமான டிஷ் கேட்டு ஆர்டர் பண்றாரு. ஷாங் அந்த டிஷ் எல்லாம் செஞ்சு அனுப்புறா. லூஜின் அதை விரும்பி சாப்பிடுறாரு. அந்த நேரத்துல ஹோட்டல் மேனேஜர் திரும்பவும் ஷாங் கிட்ட வந்து எனக்கு இப்போ ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை பிடிக்குது, நான் ஜிம்முக்கு போறேன், இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்கு வா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஷாங்க்கு அவ்வளோ கோபம் வருது. அவனை திட்டி தீர்த்துட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் லூஜினோட இன்டர்வியூவை பார்த்து ஷாங் தெரிஞ்சுக்கிறா லூஜின் அந்த ஹோட்டலோட ஓனர்னு. அவளுக்கு ரொம்ப கோபம் வருது. அதனால லூஜின்க்கு செய்யற டிஷ்ல நிறைய காரத்தை சேர்த்து அனுப்புறா. ஆனா லூஜின் காரம் தாங்க முடியாம கண்ணில் தண்ணி வருது. ஆனா அந்த சாப்பாட்டை விடாம சாப்பிட்றாரு. கடைசியா ஷாங் லூஜின்க்கு ஒரு கேக் செஞ்சு அனுப்புறா. அந்த கேக் லூஜின்க்கு அம்புட்டு பிடிக்குது. அவரு அந்த ஷெஃப்பை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஷாங் அவருக்கு முன்னாடியே போக பயப்படுறா. ஒரு நாள் லூஜின் வாஷ்ரூம்ல இருக்கும்போது ஒரு ஸ்பூன் கீழே விழுந்துடுது. அந்த ஸ்பூனை யாரோ எடுக்கிறாங்க. லூஜின் திருடன்னு நினைச்சு வாஷ்ரூம் கதவை பூட்டிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அப்புறம் அந்த ஸ்பூன் வெளியே வரும்போது ஷாங் ஓடுறா. லூஜின் அவளை பிடிச்சு நீ என்னோட அலாரத்தை திருடிட்டல்ல அப்படின்னு கேக்குறாரு. ஷாங் அலாரம் பேட்டரி டவுன் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறா. அப்புறம் லூஜின் ஷாங்கோட ஷெஃப் ஷர்ட் பார்த்து அவதான் தனக்கு சமையல் செஞ்ச ஷெஃப்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் லூஜின் ஷாங்க்கு சந்திச்சு நீ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தற்செயலா இல்ல வேணும்னு பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. ஷாங் எல்லாம் தற்செயல் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறா. லூஜின் அவகிட்ட கேக் செய்ய சொல்லிட்டு போயிடுறாரு. லூஜின் கேக் சாப்பிட்டு இருக்கும்போது அவரோட அப்பா கால் பண்ணி லண்டனுக்கு வா, அங்க ஒரு டீல முடிக்கணும், அங்கேயே தங்கிடாத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு லூஜின் கவலையாகிறாரு. லூஜின் ஷாங்க சமைக்க சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஷாங் லீவ்ல இருக்கான்னு தெரியாது. அதனால அவரு ஷாங்கோட வீட்டுக்கு போறாரு. ஷாங்கோட வீடு ரொம்ப குப்பையா இருக்கு. அங்க அவளோட நாயும் இருக்கு. லூஜின் ஷாங்குக்காக கொண்டு வந்த லாப்ஸ்டர் எல்லாத்தையும் சமைக்க சொல்றாரு. ஷாங் அவ்வளோ ஆசையா சமைச்சு லூஜின் கூட சேர்ந்து சாப்பிட உட்கார்றா. ஆனா லூஜின் சாரி, நான் தனியா தான் சாப்பிடுவேன், எனக்கு யாரும் கூட இருக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஷாங் மனசு உடைஞ்சு போகுது. அப்புறம் லூஜின் ஷாங்கோட வீட்டிலேயே தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவ முழிச்சு பார்க்கும்போது ஷாங்கும் தூங்கிட்டு இருக்கா. இப்படி லூஜின் தினமும் ஷாங்கோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அங்கேயே தூங்குறாரு. லூஜினோட அசிஸ்டண்ட்டும் ஷாங்கோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் ஷாங்கோட வீட்டில் மழை பெய்யும் போது கூரை வழியாக தண்ணி விழுது. ரெண்டு பேரும் கூரையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் லூஜின் ஷாங்கோட வீட்டுக்கு வரல, ஹோட்டலுக்கும் வரல. ஷாங் ரொம்ப கவலையா லூஜினோட வீட்டுக்கு போறான். அங்க ஒரு பொண்ணு லூஜினுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. ஷாங் இவ யாரு அப்படின்னு கேட்குறா. லூஜின் இவ என் வீட்டு ஷெஃப், எனக்கு சமையல் செய்கிறா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாங் கோபமா அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் வீட்டுக்கு ஷெஃப் ஹோட்டலுக்கு வந்து ஷாங் கிட்ட நீ என்னதான் நல்லா சமைச்சாலும் லூஜினுக்கு ஏன் சமையல் தான் பிடிக்கும், அதனால வாரத்துல 5 நாள் நான் சமைப்பேன், 2 நாள் நீ சமைக்கலாம் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துட்டு போறா. ஷாங்க்கு அவ்வளோ கோபம் வருது. அடுத்த நாள் அந்த வீட்டு ஷெஃப் ஹோட்டலுக்கு வந்து எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறா. லூஜின் அங்க வராரு. ஷாங் கோபமா அவளோட பொருட்களை எல்லாம் பேக் பண்றா. லூஜின் உன்னை மட்டும் என் ஷெஃபா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஷாங் எனக்கு ஒரு கண்டிஷன், நீங்க 2 ஷெஃப் சமையலையும் சாப்பிடக்கூடாது, யாராவது ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றா. லூஜின் நான் நல்ல ஷெஃபை தான் வச்சுப்பேன், மொக்க ஷெஃபுங்களை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஷாங் உங்களுக்கு எந்த உணர்ச்சியும் இல்லை, நீங்க ஒரு மிருகம் அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. லூஜின் லண்டனுக்கு போறாரு. ஆனா அவருக்கு ஷாங்கோட ஞாபகமாவே இருக்கு. ஷாங் காதல் தோல்வியால கவலையா இருக்காரு. லூஜின் லண்டன்ல அவரோட அப்பா கிட்ட நாம இது வரைக்கும் சேர்ந்து சாப்பிட்டதே இல்லை, வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் அப்பா கிட்ட நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா உன் அம்மாவை தான் நான் ரொம்ப லவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு. லூஜின்க்கு ஷாங்க் மேல ஞாபகம் ரொம்ப அதிகமா வந்துச்சு. அதனால ஷாங்காய்க்கு திரும்பவும் வராரு.
ஷாங் லூஜின் கொடுத்த அலாரத்தை விற்கலான்னு நினைக்கும் போது அந்த அலாரம் சத்தம் போடுது. லூஜின் கார்ல வர்றது பாக்குறா. கவலையா கார்ல ஏறி கிளம்புறா. ஒரு மார்க்கெட்ல ஒளிஞ்சுக்கிறா. லூஜின் அவளை தேடி வராரு. ஷாங்கோட நாய்கிட்ட, என்ன ஷாங் கிட்ட கூட்டிட்டு போனா உனக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நாய் அவரு ஷாங் கிட்ட கூட்டிட்டு போகுது. ஷாங் ஒரு கிளாஸ் ரூம் கதவு பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கா. லூஜின், கதவை திறன், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஷாங், மாட்டேன், உன்னை நான் வெறுக்கிறேன், போய் உன் வீட்டு ஷெஃப் கூட பேசு அப்படின்னு சொல்றா. லூஜின், நீ ஏன் ஷெஃப் மட்டும் இல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கதவை திற அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாங் சிரிக்கிறா. முதல்ல சொல்லுங்க, நான் உலகத்திலேயே அழகான பொண்ணா அப்படின்னு கேட்க லூஜின், ஆமா ஆமா, நீதான் உலகத்திலேயே அழகான பொண்ணு அப்படின்னு சொல்றா. ஷாங் சந்தோஷமா கதவை திறக்கிறா. லூஜின் ஷாங்க தன்னோட ஃபேவரட் பால்கனிக்கு கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் சேர்ந்து சூரியன் மறையறத பாக்குறாங்க. 2 பேரும் தங்களோட லவ்வை சொல்லிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்றாங்க. அப்படி இந்த சாப்பாட்டு ராமனுக்கும் சமையல் மங்கையும் சேர்ந்து மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிக்கிறாங்க.